உச்சநீதிமன்றத்தின் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மக்கள் தயாராகிவிட்டதாகவும் இதனால் ஏற்படும் பின் விளைவுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் தலைமை அலுவலகமாக தாயகம் செல்லப்படும் அவர் கூறினார். அவசரப்பட்டு அரசியல் ஆதாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாகும். இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிற அறிவிப்பு வந்தவுடன் தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக காளை வளர்ப்பவர்கள், வீர விளையாட்டில் ஈடுபடக்கூடிய அந்த வீர இளைஞர்கள் மிக கடுமையான கோபத்தில் இருக்கிறார்கள். இந்த தடை நீக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த தடையை மீறி விளையாட்டு போட்டி நடத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல்வேறு விளைவுகள் ஏற்படும். அந்த விளைவுகள் அனைத்திற்கும் மத்திய அரசும் மாநில அரசும் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். இருக்கிற கால அவகாசத்தை பயன்படுத்தி உடனடியாக உச்சநீதிமன்றத்தை தலையிட்டு இந்த இடைக்கால தடை உத்தரவை நீக்குவதற்குள்ள நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். தாயகம் ஆபீஸ் மட்டுமல்ல, மக்கள் நல கூட்டணியின் தலைமை அலுவலகமாக செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.